நாம் பார்க்கும் பனைமரம் சிலருக்கு வெறும் மரமாக இருக்கலாம். ஆனால் ராமநாதபுரம் மாவட்டத்தின் பனை நிலங்களில் வாழும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அது சமூகத்தின் அடையாளம், ஒரு தலைமுறையின் வரலாறு. இவர்களின் அன்றாட வாழ்க்கையும் உழைப்பும் போராட்டமும் பெரும்பாலும் உலகின் பார்வைக்கு வராமலே போய்விடுகிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கைகளை ஆவணப்படுத்தி அவர்களின் கதைகளை உலகிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் புகைப்பட கலைஞர் பழனிக்குமார் அவர்கள் தலைமையிலான பீப்புள்ஸ் போட்டோகிராஃபர்ஸ் கலெக்டிவ் PPC, ரூரல் ஒர்க்கர்ஸ் டெவலப்மெண்ட் சொசைட்டி RWDS அமைப்புடன் இணைந்து பீப்புள்ஸ் அச்சீவ் ஆஃப் ரூரல் இந்தியா பாரியின் ஆதரவுடன் ஒரு தனித்துவமான முயற்சியை தொடங்கியது. அந்த முயற்சியின் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த 7 பள்ளி மாணவர்கள் முதல் முறையாக கேமராவை கையில் எடுத்தனர். தங்களை சுற்றியிருந்த மக்களின் வாழ்க்கையை ஓராண்டுக்கும் மேலாக அவர்கள் கேமராவின் வழியாக பதிவு செய்தனர். அந்த புகைப்படங்கள் பெரும் காட்சி அல்ல, சொல்லப்படாத கதைகளின் சாட்சி. அந்த பயணத்தின் பலனாக உருவான நூற்றுக்கணக்கான புகைப்படங்கள் இன்று சென்னையின் லலிதா கலா அகாடமியில் லைவ்ஸ் அமாங் த பாம்ஸ் என்ற புகைப்பட கண்காட்சியாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இது வெறும் புகைப்படங்களின் கதை அல்ல, பனைமரங்களின் நிழலில் வாழும் மக்களின் வாழ்க்கையை, அவர்களின் உழைப்பை, கனவுகளை உலகிற்கு அறிமுகப்படுத்தும் ஒரு பயணம். ஃபஸ்ட்டு வந்து பழனிக்குமார் அப்படிங்கிறவங்க வந்து என் கையில் வந்து கேமரா கொடுத்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, உன்னை சுற்றி இருக்க உன்னோட வாழ்வியலை பற்றி எடு அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபோட்டோஸ் எடுக்க போகையில் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன ஃபோட்டோ வந்து எடுத்து தர்ற, எதுக்கு, சும்மா பொம்பளை பிள்ளைக்கு வேறு வேலையே இல்லையா, அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. அதை வந்து நான் வந்து கண்டுக்காமல் அடுத்தடுத்து நான் வந்து அவங்களே வந்து ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பித்தேன். எங்கள் வீட்டில் வந்து அம்மா அப்பா 2 பேருமே வந்துட்டு விறகு வச்ச தொழில் தான் பண்ணுறாங்க. அதனால நான் வந்து அவங்களோடையே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களே வந்து கேப்சர் பண்ண ஆரம்பித்தேன். எங்கள் ஊரில் வந்து தண்ணி பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால அந்த ஃபோட்டோஸே வந்து நாங்கள் வந்து எடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து பஸ் அப்படிங்கிறதே எங்கள் ஊரில் வந்து இல்லவே இல்லை. அதனால அதையுமே நாங்கள் வந்து கேப்சர் பண்ணோம். நான் வந்து கரிமூட்டம் செய்கிறத டாக்குமெண்ட் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்தேன். ஏன்னா என்னோடய ஃபேமிலி எல்லாருமே கரிமூட்டை தொழில் பண்ணுறாங்க. அதனால் நான் அந்த சம்மந்தமாக ஃபோட்டோஸ் எடுத்தேன். ஃபஸ்ட் அது எப்படி பண்ணுறாங்க, அந்த விறகு வெட்டுறதுலேருந்து அது முடிக்கிற ப்ராசஸ் வரை நான் ஃபோட்டோஸ் எடுத்தேன். ஃபஸ்ட் டைம் கேமரா என் கையில் வந்தப்போ வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக, ஏன்னா ஃபஸ்ட் டைம் புதுசாக அப்போ தான் என் கையில் கேமரா வந்துச்சு. அப்போ வந்து எனக்கு ஏதோ புதுசாக ஒரு விஷயத்தை பார்க்குற மாதிரி, ஃபஸ்ட் உலகத்திலே என்னமோ புதுசாக என்கிட்ட வர்ற மாதிரி ஒரு ஃபீல். நான் எங்கள் மக்களோட வாழ்க்கையை நான் தான் காட்டணும். பழனி என்ன சொன்ன மாதிரி நான் எங்கள் ஃபேமிலியை வந்து ஃபோட்டோஸ் டாக்குமெண்ட் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுக்க ஆரம்பித்தேன். இந்த ஃபோட்டோ வந்து எதுக்கு இங்கே வந்து வைக்க சொல்ல, பார்க்க வரவங்க மூலமாக அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குமா. நான் ஃபோட்டோஸ் எடுக்க போனப்போ வந்து அதிகமாக என்கிட்ட சொன்னது என்னென்னா, எனக்கு இது மூலமாக லோன் வாங்கி கொடுக்கியா, அந்த மாதிரி அவங்களோட தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு ஏதாவது பண்ணுவீங்களா, எனக்கு ரோடு வேணும், பஸ் வேணும், அந்த மாதிரி தான் கேட்டாங்க. என்னால் முடியுதோ இல்லையோ, ஆனாலும் இதை இப்படிலாம் மக்கள் இருக்காங்கன்னு எல்லோரும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த ஒர்க்கை எடுத்து பண்ணேன். இதை பார்க்குறதுனால என் ஃப்யூச்சரில் எங்கள் ஊருக்கு வந்து பஸ்ஸு வசதி வரும். எங்கள் மக்கள் வந்து இன்னும் கொஞ்சம், ஏன்னா இப்போ கருவேலம் தொழில் பண்ணுறாங்கன்னு சொல்கிறப்ப அவங்க ரொம்ப கீழே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அது வந்து அவங்களுக்கு அது ஒரு தொழில்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியணும். அவங்களும் இப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் தொழிலாம் பண்ணுறாங்கன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கணும் தான் அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். நான் வந்து பனைத்தொழிலை பற்றி டாக்குமெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா என்னோடய பெரியம்மா அப்புறம் பெரியப்பா வந்து இந்த தொழில் பண்ணுறாங்க. அதனால் அவங்களோட கஷ்டங்களை வெளிப்படுத்தணுக்காக நான் இதை வந்து டாக்குமெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். மோஸ்ட்லி வெயில் காலத்தில் தான் இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பதனி காய்ச்சும் போது வந்து ரொம்ப அனலாகவே இருக்கும். அந்த அனல்லையும் அவங்க உட்காந்து வேலை பார்க்கணும். பனை ஏறும்போது ஒரு பனை வந்து 30 அடி 40 அடி இருக்கும். அவ்வளோ ஹைட்டில் உள்ள பனை மரத்தில் அவங்க ஏறணும். இது கருப்பட்டி செஞ்சு எடுத்துகிட்டு போகும்போது அவங்களுக்கு நியாயமான விலை கிடைக்கிறதில்ல. இதை வந்து நாங்கள் கருப்பட்டி எடுத்துகிட்டு போகும்போது கூட வியாபாரி வந்து ஒரு கொட்டான் 2 கொட்டானுக்காகலாம் வியாபாரி வந்து வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. நாங்கள் தான் கொண்டு போய் வியாபாரிகிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். வியாபாரிகிட்ட கொடுக்கும்போது இவங்க நியாயமான விலை கொடுக்கறதில்ல அப்படின்னு இவங்க நாங்கள் ஃபோட்டோ எடுக்க போகுது டைம் அடிக்கடி எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க, நியாயமான விலை கிடைக்கிறது கிடையாதுன்னு. ஸ்டார்டிங்லாம் நாங்கள் நொங்கு சாப்பிட்டுட்டு பதனி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். இப்போ இவங்களோட சேர்ந்து நாங்கள் ஃபோட்டோ டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கனால இவங்களோட தொழிலை பற்றி இப்போ தான் எங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க, என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, இப்போ தான் அதையே நாங்களே தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கோம்.
எங்கள் சித்தப்பா ஃபேமிலி வந்துட்டு பனைத்தொழில் பார்த்தாங்க. அதோட நான் வந்துட்டு பனைத்தொழிலை பார்த்துட்டு 1 இயராக டாக்குமெண்ட்ரி பண்ணேன். பனைத்தொழிலுங்கிறது வந்துட்டு ஈஸியான வேலை இல்லை. அது வந்துட்டு 3 தடவை வந்துட்டு பனை சீவாங்க. காலையில், மதியம், இரவு அப்படி சொல்லிட்டு 3 தடவை சீவுவாங்க. சீவுனாலும் அதுக்கு அவங்க போட்ட எஃபெக்ட்டுக்கு தேவையான கருப்பட்டி வந்துட்டு அவங்களுக்கு கிடைச்சாலும் அவங்களுக்கு தேவையான பணம் வந்துட்டு கிடைக்காது. அதுக்கப்புறம் அங்கே வசிக்கிற இந்த எங்களே மாதிரி கேர்ள்ஸ்லாம் அங்கே வந்துட்டு சேஃப்டியாகவே இருக்காது. அவங்களுக்கு அந்த 6 மாதம் வந்து அந்த தொழில் நடக்கும். 6 மாதமும் அவங்க வந்துட்டு அந்த குடிசை போட்டு அந்த காட்டு பகுதியில் வந்து அவங்க தங்கியிருப்பாங்க. தங்கியிருந்தால் அந்த கேர்ள்ஸுக்கு வந்து பாத்ரூம் சரியாகவே இருக்காது. அந்த 4 சைடு மட்டும்தான் மரசலாக இருக்கும், மேலே வந்து மரசலே இருக்காது. அப்போல்லாம் பனையில் இருந்துட்டு பனையில் யாராட்டி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் அங்கேயே வந்துட்டு போக முடியும். அதனால வந்துட்டு அவங்களால ஸ்கூல் போக முடியாது. ஒவ்வொரு டைமத்தில் ஸ்கூல் போனாலும் வந்துட்டு அந்த பனங்காட்டிலேருந்து ரோட்டுக்கு எங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றதுக்கே 1.5 கிலோமீட்டர் அவங்க நடக்கணும். நடந்தும் ஷேர் ஆட்டோவில் தான் போகணும். ஷேர் ஆட்டோவில் போகிறதுக்கே 40 ரூபா ஆகும். அதனாலே வந்துட்டு எங்கள் ஊரில் வந்து நிறைய குழந்தைங்கள் வந்துட்டு படிக்காமல் ட்ராப் அவுட்டாக இருக்காங்க. எங்களுக்கு வந்து ஒரு பஸ் இருந்தால் கூட போகிறதுக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்கும். எங்கள் ஊரில் பஸ் இல்லை. எங்கள் ஊரில் வந்துட்டு பனைத்தொழில் தான் ஃபேமஸ்ஸு. அதுலேயும் லேடிஸ் வந்துட்டு உப்பளத்து தொழிலுக்கு தான் போகிறாங்க. எல்லா தொழில்லையுமே உழைப்பு வந்துட்டு இருக்கும். ஆனால் வந்துட்டு உப்பளத்து தொழிலில் மட்டும் உழைப்பு வந்துட்டு ரொம்ப கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும். அப்புறம் நான் வந்துட்டு இதுவரை எங்கள் ஊரில் வந்துட்டு தண்ணி பிரச்சனை அதிகம். அடிப்படை வசதியான தண்ணி கூட எங்கள் ஊரில் கிடையாது. அப்புறம் பஸ்ஸு கூட கிடையாது. நாங்கள் வந்துட்டு டெய்லியும் ஒரு நாளைக்கு 40 ரூபா கொடுத்து தான் போயிட்டு வர மாதிரி இருக்கும். படிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுலேயும் எப்படின்னா காசு இல்லாத பிள்ளைங்க அந்த மாதிரி நாங்களுமே என்னென்னா ஒரு நாள் காசு இல்லாமல் கூட நாங்கள் வீட்டிலலாம் இருந்திருக்கோம். அந்த மாதிரி இருக்குது. நான் வந்துட்டு இதுவரை தண்ணி பிரச்சனை, அப்புறம் கறிமூட்டம் போடுறது, அப்புறம் வந்துட்டு பனை ஓலையில் வந்துட்டு வட்டி செய்வாங்க, அதெல்லாம் இதுவரை டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன். நான் ஏன் வந்துட்டு உப்பளத்து தொழிலில் வந்துட்டு ரொம்ப டீப்பாக எடுக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா, எங்கள் அம்மா வந்துட்டு அந்த வேலைக்கு தான் போகிறாங்க. உப்பளத்து தொழிலுக்கு போயிட்டு வருவாங்க. அது மட்டும்தான் எனக்கு தெரியும். அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியாது. கேமரா வந்ததுக்கப்புறம் தான் அவங்க கூடயே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது மாதிரி எடுக்க ஆரம்பித்தேன். உப்பளத்து தொழிலில் வந்துட்டு எப்படின்னா அவங்க வந்துட்டு அங்கே ரெஸ்ட் ரூம் கூட இருக்காது. அவங்க வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். ஏன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு போகாமல் அப்படியே கூட அந்த வேலை பார்ப்பாங்க. அதில் வந்துட்டு ரெஸ்ட்டே இருக்காது. சாப்பிட்ட உடனே எந்திக்கிற மாதிரி இருக்கும். காலையில் விடியக்காலமும் போயிட்டு அப்புறம் வந்துட்டு சாயங்காலமும் அவங்க வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். நான் ஃபோட்டோகிராஃபி வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு கிடைச்ச வந்து பெரிய வாய்ப்பாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு நான் ஏற்கனவே வந்துட்டு எங்கள் ஊருக்காக ஏதாவது பண்ணணும், எங்கள் ஊரில் உள்ள மக்களுக்காக ஏதாவது பண்ணணும் அந்த மாதிரி ஆசை இருந்துச்சு ஏற்கனவே. அதனால தான் ஃபோட்டோகிராஃபியில் சேர்ந்தேன். ஃபோட்டோகிராஃபி வந்து எங்கள் ஊர் மக்களை பற்றி சொல்கிறதுக்காக ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. தாத்தாவும் பாட்டி வந்து மீனவர்கள். அதனால் நம்ம வந்து மீனவ தொழிலையே ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து எடுக்க ஆரம்பித்தேன். இது வந்து எப்படின்னா, இந்த தொழிலில் வந்து காற்று வந்து அதிகமாக அடிக்கும். அதனால் நாங்கள் ஃபோட்டோஸ் எடுக்க போகும்போது அங்கே நிறைய பேர் சொன்னது என்னென்னா, இந்த மாதிரி இங்கே வந்து பாலம் மாதிரி போட்டு கொடுத்தா காற்றை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும், அது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கோரிக்கை வச்சாங்க. வணக்கம், என் பேர் பழனிக்குமார். நான் வந்து தொடர்ந்து ஒரு 10 வருஷமாக ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கடந்த ஒரு 5 வருஷமாக பாரி நெட்வொர்க்கில் வந்து ஸ்டாஃப் ஃபோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் வந்து ஒரு பீப்புள் ஃபோட்டோகிராஃபர்ஸ் கலெக்டிவ்னு சொல்லிட்டு ஒரு கலெக்டிவ் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி அந்த கலெக்டிவ் மூலிமா நிறைய கிராமப்புற மாணவர்களுக்கு வந்து புகைப்பட சார்ந்த பயிற்சியை வந்து நான் கொடுத்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட வந்து நிறைய இடங்களில் வந்து கிராமப்புறனுக்கு நேரடியாக அங்கே போயிட்டு கையில் அவங்க கையில் கேமரா கொடுத்து உழைக்கும் மக்களுடைய பசங்களுடைய கையில் வந்து கேமரா கொடுத்து அவங்க லைஃப்பை வந்து டாக்குமெண்ட் பண்ணுறதை காட்சிப்படுத்திட்டு இருக்கு இந்த எக்ஸிபிஷனில். மேக்ஸிமம் சாயல்குடி ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஷாப்பை வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து RDWSன்னு சொல்லிட்டு ஒரு NGO நிறுவனம் இருக்குது, சாத்தியான்னு சொல்லிட்டு அதோட ஃபவுண்டர் இருக்காங்க, அவங்க தான் வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இந்த ஒர்க் ஷாப் வந்து லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக வந்து அவங்களோடய நிறைய ட்ராவல் பண்ணி அவங்களோட இருந்து வந்து ஒரு ஒர்க் ஷாப் ஃபோட்டோ ஒர்க் ஷாப் பண்ணி முடித்தோம். கிட்டத்தட்ட ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து சாயல்குடியில் வந்து முழுக்க பனைமரம் சார்ந்த இருக்க தொழில் சம்மந்தமாக தான் வந்து அவங்க டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பசங்களுமே வந்து அங்கேருந்து வராங்க.
அவங்களுடைய குழந்தைகள் தான். இப்போ இங்கே சுற்றி இருக்க மரம் வெட்டுறது, இந்த சாக்கோல் ரெடி பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் தான் வந்து அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தான் அந்த டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இந்த வேலையை பார்க்குறோன்னா, இப்போ ஜேர்னலிசம்னாலே பார்த்தீங்கன்னா வந்து வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்கு வந்து வாய்ஸாக இருக்கிறது அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க எல்லாருமே வந்து. ஆனால் வாய்ஸ்லெஸ் பீப்புளை வாய்ஸாக மாற்றுறதுக்கான வேலை தான் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்காக தான் வந்து எங்கள் கதையில் நாங்கள் சொல்லணும், எங்கள் கதையில் நாங்கள் சொல்ல ஆரம்பிக்கணும். அதுக்காக தான் வந்து முழுக்க இந்த ஒர்க் ஷாப் பண்ண ஆரம்பிக்கிறது, இந்த கேமரா கொண்டு போய் உழைக்கும் உழைக்கும் மக்களுடைய குழந்தைகள் கையில் கொடுக்குறது, அவங்க லைஃப் டாக்குமெண்ட் பண்ண வைக்கிறது. டோட்டலாக வந்து என்ன சொல்கிறது, அவங்களுடைய பார்வையில் இந்த உலகத்தை பார்த்தா எப்படி இருக்குன்னு தான் முக்கியமான இந்த விஷயமே தொடங்குச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்காக பேசணும், அவங்க கதைகளை சொல்ல ஆரம்பிக்கணும். அப்போ தான் அதுதான் வந்து மிக சரியானதாக இருக்குன்ற ஒரு காரணத்தினால் மட்டும்தான் தொடர்ந்து இந்த காட்சிப்படுத்துறது பண்ணிகிட்ருக்கோம்.